வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 24 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் நடக்க இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு போட்டியாக இப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி மாபெரும் வளர்ச்சி அடைந்து வருவதாக வட மாநிலங்களிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரு மாயாவதி அவர்கள் கூறிய ஒரு கருத்து, எங்களுடைய கட்சி உயர் ஜாதியினருக்கு எதிரானவர்கள் அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்கு முன் 3வது அணி தலைவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதியை பிரதம மந்திரியாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது குறிப்பிடத்தக்கது. தேசிய பொருளாதார நிலை குறித்து வெள்ளை அறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். வாங்கும் சக்தி அதிகரிக்க தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் விலையை குறைக்குமாறு நிதியமைச்சர் சிதம்பரம் தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்த தொழில்துறையினர் இந்த யோசனையை நிராகரித்து விட்டனர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் இந்திய மக்களும் இந்திய அரசியல் வல்லுநர்களும் தொழில்துறை உற்பத்தியின் பொருட்களை விலையை குறைக்க சொன்ன திரு சிதம்பரம் அவர்கள் ஏன் பெட்ரோலிய பொருட்கள், டீசல், பெட்ரோல், கேஸ் விலையை குறைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். உலக பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆசிய கண்டத்தின் பொருளாதார வீழ்ச்சி கொண்டுள்ள முதல் நாடாகிறது சிங்கப்பூர். இதற்கு முக்கிய காரணம் ஏற்றுமதி துறையை பெரிதும் சார்ந்துள்ள ஒரு நாடு சிங்கப்பூர் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் போர் நிறுத்தத்துக்கு முன்வந்தும் கூட போர் நிறுத்த கோரிக்கையை இலங்கை அரசு நிராகரித்துவிட்டதை அடுத்து இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதிக்க நாளை சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். அவருடைய அறையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இந்த பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காணப்படுமா என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். மாலோகான் குண்டுவெடிப்பில் தனக்கு தொடர்புள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை மற்றும் திரிக்கப்பட்டவை என்று விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் பிரவீன் தொகாடியா இன்று நிருபர்களிடம் கூறியுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாலோகான் குண்டுவெடிப்பில் இதற்கு முன் பால் தாக்கரே, திரு அப்துல் கலாம் அவர்கள், வாழுங்கழி தலைவர் ரவிசங்கர் பிரசாத் போன்ற பலரை இதில் இழுத்து செய்திகள் வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சோமாலியர்களால் கடத்தப்பட்ட இந்திய கப்பலில் இருந்து விடுவிக்கப்பட்ட 5 பேர் இன்று இந்தியா வந்தடைந்தார்கள். அவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் மாபெரும் வரவேற்பை அளித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் கடும் மழை வெள்ளத்திற்கிடையே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா படையினருக்கும் இடையில் நடந்த கடுமையான மோதலில் 43 படையினர் கொல்லப்பட்டதுடன் 70க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக அவர்களுடைய இணையதளமான tamilnet.com என்ற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆந்திராவில் பக்திராட்சரம் என்ற இடத்தில் ஆந்திர நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் காவல்துறைக்கு இன்ஃபார்மராக இருந்த 2 பேரை சுற்று கொன்றதாக ஐதராபாத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக்கில் தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பேர் பலியாகியுள்ளனர். கூட்ட நெரிசல்மிக்க பகுதியில் பெண் ஒருவர் தற்கொலை தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாக்தாத்தில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்து நாட்டின் பாராளுமன்றத்தை நோக்கி அரசை எதிர்த்து ஒரு மாபெரும் கூட்டம் இன்று போராட்டங்கள் நடத்தினர். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாராளுமன்றம் திருடர்களின் கோட்டையாக மாறிவிட்டது என்று தாய்லாந்து ஆளும் அரசை கடுமையாக தாக்கி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று தாய்லாந்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 24 நவம்பர் 2008 பிற்பகல் 12 மணி அளவில் சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் மேகமூட்டங்கள் தெரிகின்றன. வங்கக்கடல் மற்றும் ஸ்ரீலங்காவிலிருந்தும் மேகங்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். இதனால்
தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தொடரும் என்று தெரிகிறது. இத்துடன் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.